வைக்கும் விஷயங்கள் வந்து ஒரு சில நபர்கள் வந்து இங்க செஞ்சாலும் அதை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள். 200 ரூபாய் தாங்க நரால்வோட பஜ்ஜியா இது என்ன வாழைக்காய் பஜ்ஜியா சொன்னா உங்களுக்கு வெயிலும் குறைவா இருக்கும். இடங்களையும் அந்த வழியா சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். விடியவுல இருந்து பகல் பின்னேரம் இரவுல போய். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். நான் ஜாது. இந்த தினம் என்ன பாக்குறீங்கன்னு சொன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு முதலாவது வீடியோ, அதாவது டவுனுக்கு போக போறோம். டவுனுக்கு ஏன் போக போறோம்னு சொன்னால் ஒரு முக்கியமான அலுவல் உண்டு. என்னுடைய ஆட்டோட புத்தகமும் வந்து எடுக்கணும், ஆட்டோட புக்கும் வந்து எடுக்கணும். இன்னும் ரோட்ல பாத்துட்டு போறாங்க எல்லாரும், என்ன அவங்க கூட்டு செய்யறாங்கன்னு. ஆட்டோட புக்கும் எடுக்கணும் என்று சொல்லி இன்னும் ஒரு சில அலுவல்கள் வந்து முக்கியமான இருக்கிறதால டவுனுக்கு போயிட்டு இன்றைக்கு டவுன்ல நாங்க என்னத்தை பாக்குறோம், எதை சந்திக்கிறோம்னு சொல்லி அது சம்பந்தமான ஒரு சின்ன வீடியோ நானும் அதுவும் சேர்ந்து போடுவோம். அதை விட வந்துட்டு உண்மையிலே உண்ட சேனல்ல வந்துட்டு நீ ஒரு நாள் வந்து எல்லாரும் சுத்தி பார்க்க. ஓ, நான் இங்க வந்து வெளிநாட்டுல தான் நிக்கிறேன் சுத்தி பாக்குறதுக்கு. சொன்னா உண்ட சேனல்ல வந்து அதாவது சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கு தான் வெளியில வந்து போய் ஒரு வீடியோ ஒன்று போட போறேன். ஏதாவது ஒரு வீடியோ ஒன்று போட சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிறீங்க, ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் போட சொல்லி. கட்டாயம் இனி வரும் நாட்கள்ல நிறைய வீடியோக்கள் அப்படியான பயனுள்ள வீடியோக்கள் வரும். அந்த வகையில இன்றைக்கு வந்து நாங்க டவுனுக்கு போய் அங்க ஜஸ்ட் ஏதாவது ஒரு சுத்தி திரிஞ்சுட்டேன். நான் அப்படியே சுத்தி எங்களோட வேலையை பார்த்துட்டு வேலையை பார்க்குற டைம்ல ஃப்ரீயா டைம்ல அங்க இருப்போம். இதுக்கு ஒரு வீடியோ மட்டும் செய்வோம் எல்லாம் வாரம். அப்ப நாங்க வலிக்கிறோமா? அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை புதுசா பாக்குறவங்க வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய காணொலி சம்பந்தமான கமெண்ட்களை வந்து வீடியோ பார்த்த பிறகு கடைசியா கமெண்ட்டும் போடுங்க. எங்கிட்டு போவோம். பாத்தீங்கன்னு சொன்னா பண்ண கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். அடிக்கிற வெயிலுக்கு கண்ணாடியும் போட்டு சும்மா அப்படி காத்தடிக்கிறேன்டா. நல்ல இடம், நல்ல வியூ ஒன்று கொடுக்குது. அப்படி எந்த கொஞ்சம் பின்னுக்கு வர அப்படி நல்லா இருக்கு உண்மையில. இந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ரீடமா இருக்கு நினைக்கிறேன். வேற அப்படியே பின்னு கடற்கரை காட்சிகள் வேற அப்படி என்ன ஒரு வியூ ஒன்று கொடுக்குது. சும்மா அந்த வெயில்ன்றதே தெரியல உண்மையில. இதுக்குள்ள வந்தா அப்புறம் என்ன சொல்ற, உனக்கு தெரியுதா வெயில்ன்றது? வெக்கைக்க வேர்த்து ஒளிவு போய் வந்தோம். இந்த கட்டத்துல இப்ப எப்படி நல்ல அழகா இருக்குன்னு காத்தடிக்குது, எல்லாம் செய்யுது. என்ன சொல்ற, நல்ல இடம் உண்டு. என்ன ரெண்டு பைக் கூட நல்லா இருக்கும். அப்படியா காத்தா இருக்கா? சரி கேக்குங்க. அது அப்ப என்ன சொன்னா மக்களே, யாழ்ப்பாணத்துல வந்து இந்த வெயில் டைம்ல வந்து எங்க போறோம்னு தெரியாம இருக்கிறீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு பண்ணைக்கு வாங்க. பண்ணைக்கு வந்தீங்கன்னு சொன்னா செம்ம கூலிங்கா இருக்கு. ஏதோ ஒரு ஏசி போட்ட ரூமுக்குள்ள வந்த மாதிரியே ஃபீலிங்கா இருக்கு. உண்மையானடா. அப்ப எப்படி வேத்துளி வந்துனாங்க. அது அப்படி ஒரு சோழ நல்ல மரங்கள் எல்லாம் நட்டு நல்ல வடிவா பராமரிக்கணும் என்று சொன்னா ஒரு சில முகம் சுளிக்க வைக்கும் விஷயங்கள் வந்து ஒரு சில நபர்கள் வந்து இங்க செஞ்சாலும் அதை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னா இது வந்து உண்மையிலே ஒரு குடும்பங்களா ஒரு சகோதரங்களா வந்து இடம் ஒன்று பண்ணை பார்க் என்று சொல்லி ஒரு சில ஆட்கள் வந்து ஒரு அநாகரிகமான முறையில வந்து நடந்து கொள்றதால வந்து நாளைக்கு ஒரு குடும்பங்கள் வந்து வேற பஞ்சிப்படுவாங்க. ஒரு அவங்களுக்கும் ஒரு மரியாதை இல்லாம இருக்கும். அதுதான் ஒரு சில விஷயங்கள் ஒழியும். மற்றபடி இந்த பண்ணை பார்க்கல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல ஒரு இடம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போறதுக்கு. அப்ப இந்த ரிலாக்ஸோட ஒரு ஜூஸ் ஒன்று குடிப்போம். அப்படி என்ன டீ குடிக்க போறியா? அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வாகனம் லைசன்ஸ் எடுத்துட்டியா? வாகனம் இல்ல போட்டுக்கு எடுத்துட்டியா லைசன்ஸ்? அப்ப எடுத்துக்கிறா ஏடருக்கு போட்டுக்கு லைசன்ஸ் காட்டுறா போட்டுக்கு லைசன்ஸ் காட்டுறா. போட்டுக்கு லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கிறான் பாரு, காட்டுற நிப்பியா? போட்டுக்கு எடுத்து வச்சு லைசன்ஸ். கப்பல் எல்லாம் போடலாம் போட்டுக்கு. ஐயோ அப்படின்னு உண்மையில உனக்கு எப்படி இருக்கு இந்த இடம்? அடி வேற நடந்து வேற பஞ்சியா இருக்கு, வேற மாட்டேன்னு சொல்லி என்ன விளக்கம் அது? மக்கு பக்கெட்டுக்கு போகுது. ஆக்கல் இப்ப யாருடா வாங்க என்ன சொன்னா அது வரைக்கும் பஞ்சு போட்ட நீ
அது சரி அது சரி. ஆனா இந்த இடத்துல வந்து நிக்கும் போது நல்ல ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டா இருக்கு. அங்கால பின்பக்க பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையில வந்து பின்னால வந்து உண்மையிலேயே ஒரு பகல் டைம்ல வந்து 2 மைல்ல இருந்து 3 மணிக்குள்ள வந்து கோட்டைக்கு போக விரும்புறவங்க வந்து அதை தவிர்த்து கொள்ளலாம் சொன்னா அதுக்குள்ள வந்து சரியான வெயிலா இருக்கும். அதே ஒரு காத்தா இருக்குன்னு அதே ஒரு 2 இல்லாட்டி ஒரு 3 மணிக்கு சொன்னா உங்களுக்கு வெயிலும் குறைவா இருக்கும். இடங்களையும் அந்த வழியா சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். விடியவுல இருந்து பகல் பின்னேரம் இரவுல கூட பண்ணை பார்க்க வரலாம். உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம், எக்ஸசைஸ் செய்யலாம். நிறைய பேர் எக்ஸசைஸ் எல்லாம் செய்யறாங்க. இது வழியா எக்ஸசைஸ் செய்யலாம். காதல் ஜோடிகள் வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் குடும்பமாக வந்திருக்கிறாங்க. மற்றது நிறைய மெடிக்கல் இப்ப என்ன சொல்றது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த வயோதிபர்களுக்கு வந்து அந்த எக்ஸசைஸ் செய்யறத கூட அங்கால பக்கம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குரிய அந்த எக்ஸசைஸ்கள் வந்து எல்லாமே நடத்தப்படுது. அப்ப உண்மையில ஒரு நிறைய விஷயம் நடக்குதுன்னு சொன்னா ஒரு பெரிய இடம் உண்டுண்டா. இது நடந்து போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட செல்லும். இங்கால வந்து பாத்தீங்கன்னா ஆக்கள் தொடர்ந்து ஆக்கள் வந்து கொண்டு இருப்பின. மீங்கால மற்ற வியாபாரங்கள் இப்ப ஆக்கள் வந்து இந்த இடத்துல கூடுறதால வந்து வியாபார வணிக வர்த்தகங்களும் வந்து இங்க மேற்கொள்றாங்க. உண்மையிலே இப்போ ஒரு இடத்துக்கு வந்து ஒரு 100 பேர் வராங்கன்னு சொன்னா அந்த 100 பேருக்கும் வந்து ஏதாவது டீ குடிக்க ஆசைப்படுவாங்க, இது பழங்கள் சாப்பிட ஆசைப்படுவாங்க. அந்த வகையில வந்து இதுல வந்து வியாபாரங்களும் வந்து மக்கள் மேற்கொள்றாங்க வந்து. ஸோ அந்த வகையில வந்து என்னன்னு சொல்லுவாங்க பொருளாதார ரீதியாகவும் வந்து மக்கள் வந்து இதுல வந்து வளர்ச்சி பெறுறாங்க. மற்ற வந்து ஒரு இயற்கையான காட்சிகளோட வந்து நாங்க ஒட்டு உறவாடி போட்டு போகலாம். என்ன சொல்றேன்? கண்டிப்பா. அப்ப என்ன நாங்க ஒரு ஜூஸ் ஒன்று குடிப்போமா? ஒரு ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு அப்படி ரிலாக்ஸ் ஒன்று பண்ணிட்டு மேல நல்ல வியூ ஒன்று அதங்கள பக்கம் சொன்னா பாரு அந்த என்ன சொல்லுவாங்க அந்த வீடு வீடா இருக்கு சொல்லுவா இல்ல வீடு வீடு கட்டி விடுறாங்க. அது வாடி என்று சொல்றது ரால் பண்ணேன்னு அதுக்கு ரால் பண்ண அவ ரால் பண்ணையும் போய் கொண்டிருக்கு. போலீஸும் பார்த்துன்னு போறாங்க. என்ன பிடிச்சி போடுறாங்களோ தெரியும் அவளுக்குள்ள சிரிச்சுட்டு போறாங்க. பார்த்து என்னை பார்த்து சிரித்த போலீஸ்காரர்கள். உண்மையிலே ஒரு நல்ல வியூ ஒன்று கொடுக்குது. ஏன்னா போட்ல போகலாம்னா போட்ல ஆக்கள் இல்லை போல. என்ன மைக்கு இதுக்காக இல்லாமல் என்ன மைக் இதுக்காக மைக் அப்ப உண்மையிலே ஒரு நல்ல வியூ ஒன்று கொடுக்குது. போட்ல போதான் பிளான் போட்டு வந்து நாங்க போட்டுங்கிறதுக்கு ஆள் இல்லையா என்ன ஆள் பின்னேறம் போலதான் பெரும்பாம் இல்ல. இது வந்து இன்ஜின் இல்ல தடியால தள்ளி கொண்டு போவாங்க. தடியால அந்த துடுப்பு போட்டு கணக்குல கொண்டு போவாங்க. ஆக்கள் இல்லாதபடியா நாங்க இப்ப போவோம். என்ன போயிட்டு ஒரு ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு வீடியோவோ தொடரலாம். ஜூஸ் குடிக்க எங்க நல்ல ஜூஸ் இருக்கோ அந்த இடத்துக்கு இப்ப நான் கொண்டு போறேன். அதுக்கு முன்னாடி இப்ப நான் இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். எங்க ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஆக்கினாச்சு. அது வந்து ஜூஸ் குடிக்க போகிறதுக்கு முதல்ல ஒரு வடையை ஒன்று சாப்பிடுவோம்னு சொல்லி அப்போ இங்கே எங்கடா வடை கடை இருக்குன்னு சொல்லி தேடி தேடி பார்த்தா எங்கேயுமே இல்லை. கடைசியாக இடத்துல ஒரு ஆள் இருக்கு என்ன வடை கடை, அதுவும் இறால் வடை இல்லாமல் இருக்கு. போய் பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி இதுக்கு அப்படியே கிளம்பும் வந்து அதுதான் வேண்டி பார்ப்போம். அதுதான் உண்மையிலே டூரிஸ்டா வாரவர்களுக்கு வந்து இதுவும் ஒரு கொடுப்படம் வேண. நான் நினைக்கிறேன் அது கேடாக்கு போய் வரைக்க இந்த கடையை தான் பெரிய போல திரும்ப ஒரு வடை கொண்டு என்ன வடை வேணும்? இறால் வடையோ? இறால் வடை எவ்வளோ வேணா? வேண்டும் 200 ரூபாய் தாங்க இறால் வடை. பஜ்ஜியா இது? என்ன வாழைக்காய் பஜ்ஜியா? எப்படி இருக்குது? உண்மையிலே என்னன்னு சொன்னா அந்த பெரிய பெரிய கடைகளுக்கு எல்லாம் போறதை விட ஏசி ரூமுக்கு எல்லாம் போறதை விட இப்படியா கடையில வந்து சாப்பிட்டு ஒரு ஜூஸும் குடிச்சாங்க அங்கே நல்ல டேஸ்டா இருக்கும் தெரியும். உண்மையிலே நீ என்ன சொல்ற? ஓ இது நல்லா இருக்கும். இயற்கையை ரசித்து கொண்டு வடை சாப்பிடுங்க. அது மிளகா பஜ்ஜி. என்ன அது? கட்லெட்டும் மிளகா பஜ்ஜியும் இருக்கு அங்கே பக்கம். அவ்வளவுதான். உள்ளி வேண்டா, உள்ளியும் தாங்க வேணுமா? உள்ளி வேணாமா? அப்ப உள்ளி எல்லாம் பண்ணி உனக்கு உள்ளி மாதிரி உணவு கொஞ்சம் இது இருக்குதானே கேஸ் ஸ்டவ்லன்னு சொன்ன நீ உள்ளி எல்லாம் அந்த வேண்டு சாப்பிடுவோமா? அப்ப எங்க போய் சாப்பிடுவோம்? ஆட்டோ கிட்டயோ காருக்கு போவோம்? சேனத்துக்கு போய் சொல்ற ஆட்டோல வந்துட்டு காருக்கு போமா? இல்ல சனங்களுக்கு சும்மா போய் சொல்ல விடாத. நீ கார்ல வந்தே நான் ஆட்டோல வந்தேன். சரி
நல்ல வாசம் அடிக்குதா, நல்ல டேஸ்டா இருக்கு. சாப்பிட்டு அதுக்கப்புறம் இங்க இங்க எந்த பக்கம் பார்த்தாலும் கடல், அந்த பக்கம் பார்த்தாலும் கடல். நல்லா இருக்கு. நான் உன்ன கூட்டிட்டு வந்த இடம் அங்கே கியூமன் போட்டு தொங்க வர வேண்டியதுதான். இந்த பாதைகள் இங்க ஒரு நாளும் பேடியா பார்த்து சொல்லக்கூடாது, சாப்பிட்டு பார்த்து சொல்லணும். அப்ப அந்த வகையில அவங்க இந்த பண்ணையை பொறுத்த வரைக்கும் வடை கடை, ஐஸ்கிரீம் கடை இருக்கு, எல்லா கடையும் இருக்கு. சலூன் கடையும் உடுப்பு கடை மட்டும் தான் நம்பர் இதுக்குள்ள, மற்ற எல்லா கடையும் இருக்கு. நெஸ்டி, நெஸ்கோஃபி, ஜூஸ் ஐட்டம்ஸ், புதுசா ஜூஸ் கடையும் போட்டிருக்காங்க போல. நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வேற வலிக்கிட்டாங்க. என்ன இப்ப ஞாயிற்றுக்கிழமை சொன்னா இன்னும் சனமா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சனமா, ஞாயிற்றுக்கிழமை விட இன்றைக்கு சனமா இருக்கு. அப்ப அடுத்த கார் கியூல நிக்குது, பைக் எல்லாம் லைன் அடிச்சு. அப்ப இன்னைக்கு ஃபுட் கோர்னர் வந்து சிவியூட வந்து ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்கு. இன்னொரு நாளைக்கு போனோம்னா நாங்க அதே மாதிரி போடலாம். என்ன சிவியூட இருந்து எப்படி சாப்பிடுறாங்க, நல்ல ஒரு செட்டப் ஒன்று இருக்கு. அப்படியே கடலை பார்த்தபடியே சாப்பிடுற மாதிரி. அப்ப ஒரு மாதிரி ஜூஸ் கொண்டு வந்துட்டு முன்னுக்கு இருக்கிற ஒருத்தருக்கு வந்து நாக்கு ஊறுது. என்ன ஜூஸ் சொல்லுவோம் இது? மேங்கோ ஜூஸ். நான் வேற சொன்னேன் மேங்கோ ஜூஸ். அப்படி அதை பார்த்தா சொல்றேன். அடிக்கிற வெயிலுக்கு பின்னுக்கு கடல், மரம், ஜூஸ், அதை கொண்ட ரால்வடை. இப்படி ஒரு லொகேஷன்ல வந்து குடிக்க வந்து எப்படி இருக்கு இந்த மேனில? ஆசையா இருக்கு. ஒரு வெள்ளக்காரன் வந்தா கூட இப்படி ஒரு ஃபீல் பண்ணுவேன். என்ன ஆசையா குடிக்கன்னு சொல்லி. உண்மையிலே ஜூஸும் வாங்கி இந்த விலை, ஜூஸோட விலை வந்து ஒரு 150 ரூபா தான். ரொம்ப டேஸ்டா இருக்கு மேங்கோ ஜூஸ். மற்ற கணக்கு என்ன சொல்றது, ஒண்ணுமே போடல, தனியாக மேங்கோவும் அந்த என்ன சொல்றது, என்ன ஐஸ் கட்டி கொஞ்சம் இங்கிலீஷ் தானே வரும் கூட, ஃபாரின்ல இருந்து வந்தால ஐஸ் கட்டியும் போட்டு உண்மையில ரொம்ப டேஸ்டா இருக்கு. என்னன்னு சொல்றது, அப்படி ஒரு இதை மாதிரி குடிக்க. அப்ப இன்றைய நாள்ல வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒருத்தண்ட அலுவலா வந்து ஆட்டோக்கு புக் எடுக்கணும்னு சொல்லி, ஸோ வந்த வழியில இன்றைக்கு நானும் சரி ஒரு வீடியோ ஒன்று போடுவோமே, ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர் இடத்தை காட்டுங்கன்னு சொல்லி எடுத்திருக்காங்க, கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ அவங்களுக்காக என்னால் முடிஞ்சது வந்து ஃபர்ஸ்ட் டைம் போட்ட வீடியோ இது வந்து பண்ணை பார்க்கல வந்து பகல் டைம்ல எப்படி இருக்கு, அதோட வியூ வந்து அதுங்க என்னென்ன எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் யாராச்சும் புதுசா யாழ்ப்பாணத்துக்கு வாரீங்க, இல்லாட்டி டூருக்கு வாரீங்க, இடத்தை சுத்தி பார்க்க வாரீங்கன்னு சொன்னா கண்டிப்பா பண்ணையில வந்து ஒரு நாள் வந்து உங்களுடைய நேரத்தை வந்து செலவழியுங்க என்று சொல்லிக்கொண்டு, இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னு சொன்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. புதுசா யாராச்சும் இந்த வீடியோக்கு வந்திருந்தீங்கன்னா சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணி தாங்கன்னு சொல்லிக்கொண்டு, இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்கள்ட்ட விட பெற்றுக் கொள்கிறேன். நான் ஜான்சன். பாய். ஆசையா இருக்கு, ஆசையா குடிக்கன்னு சொல்லி. உண்மையிலே ஜூஸும் வாங்கி இந்த விலை, ஜூஸோட விலை வந்து ஒரு 150 ரூபா தான். ரொம்ப டேஸ்டா இருக்கு மேங்கோ ஜூஸ். மற்ற கணக்கு என்ன சொல்றது, ஒண்ணுமே போடல, தனியாக மேங்கோவும் அந்த என்ன சொல்றது வேறும் கூட ஃபாரின்ல இருந்து வந்தால ஐஸ் கட்டியும் போட்டு உண்மையில ரொம்ப டேஸ்டா இருக்கு. என்னன்னு சொல்றது, அப்படி ஒரு இதை மாதிரி குடிக்க. அப்ப இன்றைய நாள்ல வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒருத்தண்ட அலுவலா வந்து ஆட்டோக்கு புக் எடுக்கணும்னு சொல்லி, ஸோ வந்த வழியில இன்றைக்கு நானும் சரி ஒரு வீடியோ ஒன்று போடுவோமே, ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர் இடத்தை காட்டுங்கன்னு சொல்லி எடுத்திருக்காங்க, கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ அவங்களுக்காக என்னால் முடிஞ்சது வந்து ஃபர்ஸ்ட் டைம் போட்ட வீடியோ இது வந்து பண்ணை பார்க்கல வந்து பகல் டைம்ல எப்படி இருக்கு, அதோட வியூ வந்து அதுங்க என்னென்ன எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் யாராச்சும் புதுசா யாழ்ப்பாணத்துக்கு வாரீங்க, இல்லாட்டி டூருக்கு வாரீங்க, இடத்தை சுத்தி பார்க்க வாரீங்கன்னு சொன்னா கண்டிப்பா பண்ணையில வந்து ஒரு நாள் வந்து உங்களுடைய நேரத்தை வந்து செலவழியுங்க என்று சொல்லிக்கொண்டு, இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னு சொன்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. புதுசா யாராச்சும் இந்த வீடியோக்கு வந்திருந்தீங்கன்னா சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணி தாங்கன்னு சொல்லிக்கொண்டு, இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்கள்ட்ட விட பெற்றுக் கொள்கிறேன். நான் ஜான்சன். பாய்.